ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் குருமா. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சுகர் உள்ளவங்களுக்கு இது வாரத்தில் 2லேருந்து 3 முறை உணவோட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். இது போல் குருமா செய்து கொடுக்கும்போது குழந்தைங்க கூட வேணான்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 250 கிராம் ஃப்ரெஷ்ஷாக பறித்த சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதில் உள்ள காம்பெல்லாம் இது போல் ஆஞ்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு வந்துட்டேன். இதை லைட்டாக கீறிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கலாம். இதை முழுசாக 2ஆக கட் பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற விதையெல்லாம் தண்ணியோடு போயிடும். அதனால் லேசாக கீறிட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை 2-3 முறை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஸ்டவ்வில் குக்கரை வச்சுக்கிறேன். நம்ம கடாயில் செய்கிறத விட குக்கரில் சீக்கிரமே செய்து முடிச்சிடலாம். அதனால் குக்கரில் செய்துக்க போகிறேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட சேர்க்குறதுக்கு 2 தக்காளியை இது போல் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டை இது போல் தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லை இது கூட இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். நான் தட்டிட்டு தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி 2 விசில் வச்சுக்கலாம். இப்போது 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. திறந்து பார்க்குறேன். சூப்பராக நம்மளோட கமன்னு சுண்டைக்காய் குருமா தயாராகிடுச்சு. இது சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இது அடிக்கடி சேர்த்துக்கும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சுவையான சூப்பரான சுண்டைக்காய் குருமா நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.